Go and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்று தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அர்ப்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and tell somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9994124213. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளின் தியான பகுதிக்காக உங்களை தயவோடு அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேளையிலேயும் கோ அண்ட் டெல் சம்படி நம்முடைய மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் பகிர்ந்து கொள்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே தேவனுடைய நாம மகிமைக்காக ஊழியங்களை தேவன் ஆசீர்வாதமாய் நடத்தி வருகிறார். அவருக்கே துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படியாக தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் சித்தமானால் வருகின்ற 11 மற்றும் 12ஆம் தேதி, ஏப்ரல் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் 11ஆம் தேதி அங்கே போர்த்தா என்று சொல்லக்கூடிய ஒரு பணித்தளத்திலேயும், குஜராத்திலே உள்ள பணித்தளம், 12ஆம் தேதி வர்தாகுட் என்று சொல்லக்கூடிய அந்த குஜராத் பணித்தளத்திலேயும் ஆலயங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட இருக்கிறது. உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் நினைக்கும்படியாக தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிற அருள் பணியாளர்களுக்காக, அவருடைய பாதுகாவலர்களுக்காக, விசுவாசிகளுடைய ஆழ்ந்த விசுவாச உறுதிப்பாட்டிற்காக ஜெபிக்க தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய மிஷனரி இயக்கத்தினுடைய மாதாந்திர இதழான எழுந்து கட்டுவோம் வாரீர் என்கின்றதான இந்த இதழ் உங்களுக்கு வேண்டும் என்பவர்கள் நீங்கள் தயவு செய்து இந்த செய்தி நிறைவாக வரக்கூடிய தொடர்பு முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி கொடுக்கப்படும். அதை போல ஒவ்வொரு நாளும் நீங்கள் தின தியானம் ஆடியோ மூலமாக நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்கள் என்றால் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை எங்களோடு நீங்கள் இணைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நாங்கள் அந்த தினசரி தியான பகுதியை உங்களுக்கு அனுப்பி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் என்னோடும் எங்களோடு பேசும் நம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்தி காட்டுகிறீர். எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆண்டினுடைய லெந்து காலத்தினுடைய நிறைவு பகுதிகளுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் இம்மட்டுமாய் கிருபையாய் நமக்கு இந்த காலங்களை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நான் முழுமையாய் நம்புகிறேன். இந்த நாட்களை ஆதாயப்படுத்தி கொள்வோம் என்றால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த லெந்து காலத்தினுடைய நிறைவு பகுதிகளுக்குள்ளாக நாம் வருகின்ற பொழுது அங்கே ஆண்டவருடைய சிலுவை பாடுகள், குறிப்பாக பெரிய வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் சிலுவையிலே திருவாய் மலர்ந்தருளிய அந்த 7 வசனங்களின் அடிப்படையிலே நாம் செய்திகளை கேட்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அவருக்கே துதி கன மகிமையும் உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த நாட்களை கடந்து வந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த நாட்களை எவ்விதமாய் நாம் நன்றியோடு நினைத்து எண்ணி பார்த்தோம் என்று சொல்லி நாம் யோசிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக நாட்களை நான் ஆதாயப்படுத்தி கொண்டவனாக இருந்தேனா? இந்த காலங்கள் ஏறத்தாழ 40 நாட்கள் கடந்து விட்டது. இந்த உபவாச நாட்கள் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய நாட்களை ஞானமாய் எண்ணினேனா என்பதை எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக சிலுவை பாடுகளை அனுபவித்தார். சிலுவையை உன்னையும் என்னையும் மீட்கும் பொருளாக அந்த சிலுவையிலே தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும்படியாக அநாதி திட்டத்தின் பிரகாரமாக உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக காணப்படுகிறார். ஒருவேளை ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே இந்த யூதர் கூட்டமும் ரோம தலைவர்களும் ஒருவேளை பரிசேயர் வேதபாரர்களும் சேர்ந்து கொன்றார்கள் என்பதல்ல. இது ஆண்டவருடைய முன்னறிவிப்பு, முன்திட்டம். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே எனக்காக உனக்காக தம்மை ஆயத்தம் பண்ணி கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமர்மையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னையும் என்னையும் மீட்கும் பொருளாக அவர் சிலுவையை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். சிலுவையை சுமந்து சென்றார். யோவான் 19
17 பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையை சுமந்து சென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பரிசுத்த யோவான் 19:17 அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, தம்முடைய சிலுவையை சுமந்தார். அந்த சிலுவை என்ன? அந்த சிலுவையை எதற்காக அவர் தெரிந்தெடுக்கிறார்? சற்று நாம் யோசித்து பார்ப்போமா? அந்த சிலுவையை தூக்குவதற்கு முன்பாக அவர் அடைந்த அவமானங்கள், நிந்தைகள், வேதனைகள், கோர பாடுகள், கசையடிகள், அவருடைய சரீரமெல்லாம் பிற்கப்பட்ட ஒரு நிலை. கர்த்தருடைய பிள்ளையே, யோசித்துப்பார். நான் இருக்க வேண்டிய இடத்திலே என் ஆண்டவர் இத்தனை பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டாரே. கோர பாடுகள், உதவி செய்வார் யாரும் இல்லை, துணை செய்வதற்கு ஆள் யாருமே இல்லை, அவர் ஒருவராய் ஆலயம் மிதித்தார் என்பதாக நாம் அங்கே பார்க்கிறோம். ஏசாயா 63:5 நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. என் ஆண்டவர் அவர் ஒருவராய், துணை செய்வதற்கு ஆட்கள் இல்லாதவராக அவர் ஒருவராய் எனக்காக, என்னை மீட்கும்படியாக இத்தனை பாடுகளுக்கு உட்பட்டார். பிலாத்து வாரினால் அடிப்பித்தான், போர் வீரர்கள் பரியாசம் பண்ணினார்கள், நிந்தையான வார்த்தைகள் சொல்லப்பட்டது, அடி, கொலைவரி, தாக்குதல் அங்கே காணப்பட்டது. இதை சங்கீதம் 22:12-17 ஏசாயா 50:6 அவர்களுடைய பாடுகளை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஆமர்மியான கர்த்தருடைய பிள்ளையே, தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நடந்து சென்றார். அங்கே வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:38 அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோடே கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரோடு 2 கள்ளர்கள் சிலுவையிலே அறையப்பட்டார்கள் என்பதாக சொல்லுகிறது. நீங்களும் நானும் சற்று நம்ம யோசித்து பார்ப்போம். கொல்கதா மலைக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். 3 சிலுவைகள் அங்கே காணப்படுகின்றன. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த சிலுவையை நீ உனக்காக தெரிந்து கொண்டாய்? உனக்காக எந்த சிலுவையை நீ தெரிந்து கொண்டாய்? கிறிஸ்துவுக்கு பின் 325 கான்ஸ்டன்டைனோபிள் அங்கே அரசாட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் அவனுடைய தாயார் சிலுவையை குறித்ததான கனவு கண்டார்கள். அந்த சிலுவையை தேடும்படியாக கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. 3 சிலுவைகளை கண்டெடுத்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். இந்த 3 சிலுவைகள் இப்பொழுது நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. இந்த 3 சிலுவைகளிலே எது உன்னுடையது? திருச்சபையே, அருமையான சகோதரனே, சகோதரியே, எந்த சிலுவை உனக்குரியதாக நீ தெரிந்து கொண்டாய்? துரோகத்தின் சிலுவை காணப்படுகிறது, தேச துரோகத்தின் சிலுவை காணப்படுகிறது, தேவ பிள்ளைகளுக்கு துரோகம் செய்த சிலுவை காணப்படுகிறது. இந்த தேச துரோகம், தேவ துரோகம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரான துரோகம் செய்த 2 சிலுவைகள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலுமாய் காணப்படுகிறது. ஆனால் துரோகியான உன்னையும் என்னையும் மீட்டு தமக்கு சொந்தமாய் இருக்கும்படியாக மார்போடு அழைத்துக் கொண்டேன், அருமையான மகனே, மகளே என்று சொல்லி உன்னையும் என்னையும் நேசிக்கின்ற ஒரு சிலுவையும் மத்தியிலே அங்கே காணப்படுகிறது. வலதுபுறத்திலேயும் இடதுபுறத்திலேயும் அடிக்கப்பட்டவர்கள் கொள்ளையர்கள். அவர்கள் கொள்ளையர்கள், பிறரது உடைமைகளை கொள்ளையடித்தார்கள், பிறருடைய சமாதானத்தை கொள்ளையடித்தார்கள், பிறருடைய எதிர்கால திட்டங்களை கொள்ளையடித்தார்கள். யோசித்து பார். சிலுவை காட்சியை தியானிக்கிற தேவனுடைய பிள்ளையே, நான் ஆண்டவருடைய பாடு மரணங்களை தியானிக்கிறேன், அவைகளிலே என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பிறரது உடைமைகள் மேல், பிறருடைய பொருட்களின் மேல்,
பிறருடைய ஆஸ்திகளின் மேல் நீ நாட்டங்கொள்வாய் என்றால் நீயும் நானும் கொள்ளையும் தானே என்று வேதம் சொல்லுகிறது. உன்னை போல் பிறனை நேசி என்று சொன்னாரே, பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சாதிருப்பாயாக என்று சொன்னாரே. மற்றவருடைய பொருட்கள், மற்றவருடைய உடைமைகள், மற்றவருடைய ஆஸ்திகள், மற்றவருடைய நேரங்கள், மற்றவருடைய பிரதானமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய பணிகள், இவைகளை நான் திருடிக் கொண்டிருக்கிற கொள்ளையனாக நான் இருக்கிறேனா? சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே பிறருடைய உடைமைகள், பிறர்களுடைய ஆஸ்திகள், இவைகளை கொள்ளையடித்த கொள்ளையர் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? சிலுவையிலே அறியப்பட்டிருக்கிறான். உன்னையும் என்னையும் கொள்ளையாடி செல்லும்படியாக, உன்னையும் என்னையும் சாகடித்து தனக்கு சொந்தமாக்க வேண்டும் என்பதற்காக தீவிர கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற பிசாசாகிய அந்த கொள்ளையனை கொல்லும்படியாக நடுச்சிலுவையிலே ஆண்டவர் எனக்காக உனக்காக அங்கே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவனை நசுக்கும்படியாக, அவனுடைய தலையை நசுக்கும்படியாக அவர் அங்கே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். கொள்ளையர்களின் சிலுவை வேண்டுமா? கொள்ளையனை கொன்று வெற்றி சிறந்த தேவனுடைய சிலுவை வேண்டுமா? யோசித்துப்பார், யோசித்துப்பார். அவர்கள் செய்தது பிறருடைய உடைமைகளை கொள்ளையடித்தார்கள். அது நிமித்தமாய் தேவ பிள்ளைகளுக்கு அவர்கள் துரோகம் இழைத்தார்கள். தேசத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு மீறி நடக்கிறவர்களாய் இருந்தார்கள். எனவே அவர்கள் தேச துரோகிகள் என்று சொல்லி பட்டம் சாட்டப்பட்டவர்களாக, குற்றம் சாட்டப்பட்டவர்களாக அங்கே நிற்கிறார்கள். தேவன் விரும்பாத இந்த கொலைகளிலே ஈடுபட்டபடினாலே அவர்கள் தேவ துரோகம் இழைத்தவர்களாக காணப்படுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அழகான சிலுவைகளை அழிந்திருக்கிறோம். அழகான சிலுவைகளிலே நம்முடைய ஆலய கோபுரங்களிலே வைத்திருக்கிறோம். ஆலய பலிபீடங்களிலே ஆல்டருக்குள்ளாக நாம் வைத்திருக்கிறோம். நீங்களும் நானும் எந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறோம்? எந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறோம்? தேவனுக்கு துரோகம் இழைத்துக் கொண்டே நீ இருப்பாய் என்றால், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய சத்தத்திற்கு உன்னை இணங்க கொடுக்காமல், தேவனுடைய வார்த்தைகளை மீறி நீயும் நானும் நடப்போம் என்றால், ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்புக்கூடாமல் சுய சித்தத்திற்கு இணங்கி நடப்போம் என்றால், நீயும் நானும் நம்முடைய மணவாளனாகிய தேவனுக்கு துரோகம் இழைக்கிறவர்களாயிருக்கிறோம். ஆம், என்னுடைய மணவாளன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரோடு நீ நான் இணைக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரே. இன்று நான் தியானித்துக் கொண்டிருக்கிறேன். நல்லது, தியானத்தோடு என்னுடைய வாழ்க்கை நிறைவு பெறுவதில்லை. தியானம் செயல்பாட்டிலே காணப்படுகிறதா? என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? ஒரு மணவாட்டி திருச்சபையாக மணவாளனாகி அவருக்கு நான் முற்றுமுடிய என்னை நான் முழுமையாய் ஒப்படைத்தவளாக நான் காணப்படுகிறேனா? மணவாட்டி திருச்சபையே, ஆண்டவர் உன்னை குறித்து மகிழ்ச்சி அடைவாரா? என் பிரியமே, என் ரூபமே, என் செல்வ பிரியமே என்று சொல்லி உன்னை அழைப்பதற்கு நீயும் நானும் அவருக்கு உகந்தவாறு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரை விட்டுவிட்டு மாயையிலே ஓடிக்கொண்டிருப்பேன் என்றால், மாயையான காரியங்களுக்கு என்னை ஈடுபடுத்தி கொண்டிருப்பேன் என்றால், என் தேவனை விட்டு தூரமாய் செல்கிற ஒரு துரோகியாய் நான் காணப்படுவேன். அப்படி காணப்படுகின்ற பொழுது என்னுடைய சிலுவை தியானம் தேச துரோகத்தினுடைய சிலுவை குறித்த தியானமாகத்தான் இருக்கும். தேவ துரோகத்திற்கான சிலுவையாகத்தான் அது காணப்படும். தேவ பிள்ளைகளுக்கு எதிரான துரோகத்தின் சிலுவையாக அது காணப்படும். நீங்களும் நானும் உங்களையும் என்னையும் தமக்கு சொந்தமாக்கும்படியாய், தெரிந்து கொள்ளும்படியாய், ஒருவராய் ஆலயம் மிதித்து உனக்கும் எனக்கும் ரட்சிப்பை ஆடையாய் கொடுத்திருக்கிற அந்த தேவாதி தேவனுடைய சிலுவையை குறித்ததான தியானிக்கிறவர்களாக இருப்போம் என்றால், அவருக்கு முழுமையான அன்பு செலுத்துகிறோமா என்பதை யோசித்துப்பார்.
என் முழு மனது, முழு ஆத்மா, முழு சரீரம், முழு இருதயத்தோடு என் ஆண்டவருக்கு என்னை நான் அன்பு செலுத்துகிறவனாக ஒப்புக் கொடுத்திருக்கிறேனா? அரைகுறையான வாழ்க்கை அல்ல, முழுமையாய் என்னை ஆண்டவருடைய பொற்பாதத்திலே நான் சமர்ப்பித்திருக்கிறேன். முழுமையுமாய் என்னை நான் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கொள்ளையர்கள் சிலுவையிலே அடிக்கப்பட்டவர்களாக அங்கே நிற்கிறார்கள். பிறருடைய காரியங்களை அபகரித்துக் கொண்டவர்கள், பிறருடைய நன்மைகளை அபகரித்துக் கொண்டவர்கள், பிறருடைய ஆசீர்வாதங்களை அபகரித்துக் கொண்டவர்கள். இன்று நீங்களும் நானும் பிறருடைய காரியங்களிலே கண்ணும் கருத்துமாயிருந்த அவைகளை எனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொக்கு மீனுக்காக காத்திருப்பதை போல நேரம் பார்த்து நான் காத்திருப்பேன் என்றால் நான் ஒரு கொள்ளையன். பிறருக்கு இருக்கக்கூடிய ஆஸ்திகள் மேலும் ஐஸ்வர்யத்து மேலும் என்னுடைய கண்களும் என்னுடைய சிந்தையும் என்னுடைய நாட்டமும் இருக்கும் என்றால் நான் ஒரு கொள்ளையன். பிறர் பொருளை இச்சையாதிருப்பாயாக என் ஆண்டவர் சொல்லுகிறாரே. உன் ஆண்டவரிடத்திலே நீ கேள், உனக்கு வேண்டியதை கேள். அவன் வைத்திருப்பதை போல இவள் வைத்திருப்பதை போல வீடு வாசல் வேண்டும், கார் வேண்டும், பைக் வேண்டும் என்று சொல்லி நீ மற்றவர்களுடைய உடைமைகளை நீ முன்னிறுத்தி உன் ஆண்டவரிடத்திலே வருவாய் என்றால் நீ ஒரு கொள்ளையன். உன் ஆண்டவர் அதை சொல்லவில்லை. அப்படி என்றால் நான் கொள்ளையடிப்பதற்கு என் ஆண்டவர் என்னை ஏவி விடுகிறாரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிறரது உடைமைகள் கொள்ளையடிக்கப்படுவதன் மூலமாக அந்த பிறருடைய மன சமாதானத்தை கெடுத்து போடுகிறவனாக நான் இருக்கிறேன். ஒருவேளை அவசரமாக பிறர் எழுதி கொண்டிருப்பார்கள் தங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஆனால் எனக்கு நேரம் போகவில்லை என்பதற்காக மற்றவருடைய வீட்டிலே சென்று அல்லது மற்றவருடைய அலுவல் வேளையிலே அவனிடத்திலே சென்று நான் ஏதோ கதையடிப்பதற்காக நான் இருப்பேன் என்றால் அவருடைய வேலையும் பாழாகி விடுகிறது, என்னுடைய வேலையும் பாழாகி விடுகிறது. உள்ளான மன சமாதானத்தை அவனும் இழந்து விடுகிறான், நானும் இழந்து விடுகிறேன். ஏன்? நான் என்னுடைய கடமையிலே தவறிவிட்டவனாக காணப்படுகிறேன். என்னுடைய கடமையிலே நான் தவறிவிடுகிறேன். என்னுடைய மன சமாதானத்தை நான் இழந்தவனாய் காணப்படுகிறேன். பிறருடைய மன சமாதானம் இழக்கப்படுவதற்கு நீயும் நானும் காரணமாய் இருப்போம் என்றால், பிறருடைய அமைதியை கெடுக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லுவோம் என்றால், பிறருடைய உள்ளத்தை சீரழிக்கக்கூடிய, பிறரை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என் நாவினாலே வரும் என்றால் நான் ஒரு கொள்ளையன். ஏனென்றால் நான் அவருடைய மன சமாதானத்தை குலைத்து போடுகிறேன். பொருளை இழந்தவன் மன சமாதானத்தை இழந்து விடுகிறான். ஆஸ்தியை இழந்தவன் மன சமாதானத்தை இழந்து விடுகிறான். தன்னுடைய வீடு வாசல்கள் கொள்ளையடிக்கப்பட்டவன் தன்னுடைய உள்ளான மகிழ்ச்சியையும் களிப்பையும் உவகையையும் அவன் தொலைத்தவனாய் காணப்படுகிறான். நீ நானும் அதற்கு காரணமாக இருக்கிறோமா? சிலுவையை குறித்ததான தியானம் எப்படி இருக்கிறது? எந்த சிலுவை எனக்கு வேண்டும்? யோசித்துப்பார். கொள்ளையனுடைய சிலுவையா? கொலையாளிகளுடைய சிலுவையா? என்னை கொள்ளை பொருளாக்க விரும்பின அந்த பொல்லாத சத்துருடைய அந்த தலையை நசுக்கி போட்ட என் ஆண்டவருடைய சிலுவையா? மனசமாதானம் கெட்டுவிடுகிறது. ஒருவேளை அந்த கொள்ளையடிக்கப்பட்டவர்கள் என்னென்ன எதிர்கால திட்டங்களை வைத்திருந்தார்களோ, ஒருவேளை அவனுடைய பணம் காசுகளை வைத்து ஏதோ காரியங்களை வாங்க வேண்டும் அல்லது பிள்ளைகளுக்கான காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசித்திருக்கலாம். பலவிதமான அவர்களுடைய திட்டங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த கொள்ளையன் அதை கொள்ளையடித்தபடியினாலே அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் நசுங்கி விட்டன, சிதறடிக்கப்பட்டு விட்டன. பிறருடைய நல்வாழ்வுக்கான திட்டங்களை நான் சிதறடிக்கிறவனாக இருக்கிறேனா? பிறர் வைத்திருக்கிற நல்வாழ்வுக்கான திட்டங்களை நான் அறிந்து அவர்களை அந்த நல்ல ஆசீர்வாதமான திட்டங்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடாதபடி என்னுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு எதிராக தீங்கானவைகளை நான் பிழைப்பிக்கிறவனாக நான் காணப்படுகிறேனா? அருமையான என் சகோதரனே, சகோதரியே, யோசித்துப்பார். சிலுவை தியானம் நிறைவு பெறப் போகிறது.
லெந்தோடு என்னுடைய சிலுவை தியானம் நிறைவு பெற்று விடுகிறதா? லெந்து நாட்களுக்கு அப்புறமாக உயிர்த்தெழுந்த நாள் வருகிறது. இந்த லெந்து நாட்களின் சிலுவை பாடு மரணங்களை தியானித்து என்னுடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை காணப்பட வேண்டுமே. உலர்ந்து போன எலும்பாய் இருக்கிற நான் உயிரடைந்தவனாக, ஒரு புது வாழ்வு பெற்றவனாக, மறுவாழ்வு பெற்றவனாக, என் ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளையாய் நான் காணப்பட வேண்டுமே. ஒப்புக்காக, கடமைக்காக தியானம் முடிந்து விட்டது. இந்த ஆண்டினுடைய பெரிய வெள்ளிக்கிழமை நிறைவேற்றி விட்டது. காணிக்கை படைத்து விட்டோம். காணிக்கை படைத்து நிறைவான மூக்கு முட்டை சாப்பிட்டு விட்டு வந்து விட்டோம் என்று சொல்லுகின்ற ஒரு ஏனோதானவென்று ஒரு நிர்விசாரமான எண்ணமுடையவர்களாக நாம் இருக்கிறோமா? யோசித்து பார் தேவனுடைய பிள்ளையே. அவர்கள் கொள்ளையர்களாக மாத்திரமல்ல, கொலையாளிகளாகவும் இருந்தார்கள். கொலையாளிகளாகவும் இருந்தார்கள். வேதம் அவர்களை குறித்து அப்படித்தான் சொல்லுகிறது. இந்த கொலையாளிகள் என்று சொல்லுகின்ற பொழுது தங்களுக்கு அன்பானவர்களை பிரித்து விடுகிறது. ஒரு கொலையாளி ஒருவனை கொன்று விடுகிறான் என்றால் அந்த கொல்லப்பட்டவனுடைய மனைவி தனித்து விடப்படுகிறாள். கொல்லப்பட்டவனுடைய பிள்ளைகள் தனித்து விடப்படுகிறார்கள். கொல்லப்பட்டவனுடைய பெற்றோர் பிள்ளையற்றவர்களாக அனாதைகளாய் மாறிவிடுகிறார்கள். ஆக தங்களுக்கு அன்பானவர்களை எல்லாம் பிரிக்கின்ற ஒரு துன்மார்க்கமான செயலை செய்கிறவனுடைய சிலுவை அங்கே இருக்கிறது. நீயும் நானும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்து தியானிப்போம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாய் இருக்கிறதா என்பதை யோசித்துப்பார். தங்களுக்கு அன்பானவர்களை பிரிக்கும்படியான நயவஞ்சக சூழ்ச்சியிலே நான் ஈடுபடுகிறேனா? பிறர் ஒற்றுமையாயிருப்பதை, சமாதானமாயிருப்பதை, சந்தோஷமாயிருப்பதை நான் விரும்பாமல் அங்கே கலகத்தை மூட்டி விடுகிறவனாக நான் இருக்கிறேனா? திருச்சபையிலே சகோதர சகோதரிகளாக காணப்படுகிற ஐக்கியத்தின் அந்த ஒற்றுமையை நான் பிரித்து காட்டுகிறவனாக, அந்த ஒற்றுமையை சிதறடிக்கிறவனாக என்னுடைய செயல்பாடுகள் காணப்படுகிறதா? ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிப்பேன் என்றால் நான் ஒரு கொலையாளி. சகோதர சிநேகத்தை கொன்று விடுகிறேன், ஐக்கியத்தை கொன்று விடுகிறேன், அன்பை கொன்று விடுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த கொலையாளியாய் இருக்கிறவன் கொலை செய்யப்பட்டவனுடைய வீட்டிலே எத்தனை துன்பங்களை வரவிக்கிறான் பாருங்கள். அன்பானவர்களை பிரித்து விடுகிறான். தனிமைப்படுத்தப்படுகிறது. அந்த குடும்பம் தனிமைப்படுத்தப்படுகிறது. கலங்கின குடும்பமாய் காணப்படுகிறது. துணையற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். வேதனை நிறைந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். கண்ணீர் சிந்துகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கலக்கமும் பயமும் அச்சமும் திகிலும் நிறைந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலைக்கு நான் ஒரு காரணமாக இருப்பேன் என்றால், பிறருடைய சமாதானத்தை கெடுப்பதற்கு, பிறருடைய முகத்திலே சந்தோஷத்திற்கு பதிலாக துக்கத்தை வரவைப்பதற்கு, கண்ணீரை வரவழைப்பதற்கு நீயும் நானும் காரணமாக இருப்போம் என்றால், என்னுடைய தியானம் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை குறித்ததான தியானம் அல்ல, கொலையாளிகளின் சிலுவை. கவனம். பிறர் மகிழ்ச்சி அடையும்படியாக நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். பிறருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவனாக நான் காணப்பட வேண்டும். பிறரை தவிக்க விடுகிறவனாக அல்ல, பிறரை தனிமைப்படுத்துகிறவனாக அல்ல, பிறருடைய சமாதானத்தை கெடுக்கிறவனாக அல்ல. அவர்களுடைய வாழ்விலே மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறவனாக நான் இருக்க வேண்டும். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. நீ உன்னுடைய சகோதரனோடு நீ ஒற்றுமையா இல்லை என்றால், உடன்பாட்டுக்குரியவனாக நீ இல்லை என்றால் நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் என் சகோதரனுக்கு விரோதமாக தவறான சிந்தனைகள் கொண்டிருப்பேன் என்றால், தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பேன் என்றால் நான் ஒரு கொலையாளி. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தன் சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவன், வேதம் சொல்லுகிறது,
எரிநரகத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறான். அவன் ஒரு கொலையாளியாய் இருக்கிறான். பொல்லாத பாவியாக அவன் மாறிவிடுகிறான். நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை தியானத்தை செய்து கொண்டு பிறரை குறித்த தாழ்மையான ஒரு எண்ணம், பிறரை குறித்த கேவலமான ஒரு எண்ணத்தோடு நான் இருந்து கொண்டு பிறரை கேவலப்படுத்தவும், பிறரை சமாதானத்தை கெடுக்கவும், பிறருடைய வாழ்விலே நான் குறுக்கிட்டு அவர்களுடைய வாழ்வின் சந்தோஷத்தை கெடுக்கிறவனாக இருப்பேன் என்றால் நான் ஒரு கொலையாளி. தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எந்த சிலுவை உன்னுடையது? கொள்ளையர்களின் சிலுவை, கொலையாளிகளின் சிலுவை, பிறருடைய பொருளெல்லாம் தங்களுக்கே உரியது என்று சொல்லி சுயநலவாதிகளாய் வாழ்ந்த அந்த இரண்டு கள்ளருடைய சிலுவை. இன்றைக்கு எதுவென்றாலும் எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும் என்று சொல்லி, அது வீடாக இருந்தாலும், திருச்சபையினுடைய வாழ்வாய் இருந்தாலும், சமுதாய வாழ்வாய் இருந்தாலும், சுயநலமிக்க ஒரு வாழ்வு நீயும் நானும் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் தெய்வீக அன்பு உன்னிடத்திலே காணப்படவில்லை. உன்னை போல் பிறனை நேசி என்று சொன்னாரே, அந்த நேசம், பாசம், அன்பு என் மூலமாய் செலுத்தப்படவில்லை. நான் பகையாளியாக, கொலையாளியாக, கொள்ளையனாக நான் காணப்படுகிறேன். ஆண்டவருடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் திருடர்கள் அங்கே சிலுவையில் அடிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். இடது பக்கத்திலே கஸ்டாஸ் என்று சொல்லக்கூடியவனும், அதாவது மனம் திரும்பாதவன், வலதுபுறத்திலே தேமாஸ் என்று சொல்லக்கூடிய மனம் திரும்பின கள்ளனும் அடிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். மத்திய சிலுவையிலே என் ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். உனக்கும் எனக்கு மீட்பை கொடுக்கும்படியாக உன்னுடைய கொலைபாதகமான அன்பற்ற செயலை விட்டுவிடு என்று சொல்லி மன்னிப்புக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர். அறியாமல் செய்கிறார்களே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிற ஆண்டவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னையும் என்னையும் மனிதனாக்கக்கூடிய சிலுவை மத்திய சிலுவை. உனக்கும் எனக்கு மன சமாதானத்தை கொடுப்பது மத்திய சிலுவை. மனிதனை மனிதனாக மதிக்க செய்வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த சிலுவை. மங்காத, அணைந்து போகாத மகிழ்ச்சியான வாழ்வை கொடுக்கிறது ஆண்டவருடைய சிலுவை. பாட அனுபவிக்க பலன் கொடுப்பது மத்திய சிலுவை. தாழ்மையை அணிந்து, தாழ்மை என்கிறதான விலையேற பெற்ற ஆபரணத்தை அணிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது மத்திய சிலுவை. பகிர்ந்து கொடுத்து வாழும்படியான வாழ்வை அளிப்பது மத்திய சிலுவை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு பின்பற்ற ஆண்டவர் அழைக்கிறார். அவருடைய சீசனாயிருக்க அழைக்கிறார். ஒருவன் என் பின்னால் வர விரும்பினால், எனக்கு சீசனாக வர விரும்பினால், அவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். என் அன்புக்குரிய சகோதரா, சகோதரி, நம்மை சற்று நிதானித்து பார்ப்போம். சிலுவை பாடுகள் எனக்காக நீர் ஏற்றீரையா, உம்மை தேற்றுவார் யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே தனித்தவராக எனக்காக நீர் பாடுகளை பட்டீர. என்னை உமக்கு சொந்தமாக்கும்படியாக, கொள்ளையனாகிய பிசாசின் வாயிலிருந்து என்னை மீட்கும்படியாக, உமக்கு சொந்தமான பிள்ளையாகும்படியாக எனக்காக சிலுவையில் அறையுண்டீரே. வலதுபுறமும் இடதுபுறமும் அடிக்கப்பட்ட அந்த கொள்ளையர்களைப் போல, கொலையாளிகளைப் போல பிறரது உடைமைகள், பிறரது சமாதானம், பிறருடைய நல்வாழ்வு, பிறருடைய எதிர்காலங்கள், இவைகளை கெடுக்கிற ஒரு மனமுடையவனாக அல்ல ஆண்டவரே. தங்களுக்கு அன்பானவர்களை கெடுத்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை அல்ல ஆண்டவரே. பிறரை தனிமைப்படுத்தி கேவலப்படுத்துகின்ற வாழ்க்கை அல்ல ஆண்டவரே. உம்மை பிரியப்படுத்தி வாழும் ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, சிலுவையை குறித்ததான உபதேசம் எங்களுக்கு தேவ பலனாய் இருக்கும்படியாக உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வலது இடதுபுறத்து கள்ளர்களைப் போல கொலையாளிகளாக,
கொள்ளையர்களாக, ஆண்டவரே, தனித்த ஒரு சுயநலமிக்க ஒரு வாழ்வு வாழ்ந்தவர்களாக அல்ல ஆண்டவரே, எங்களை பகிர்ந்து கொடுக்கும் ஒரு வாழ்வு வாழத்தக்கதாக உம்மிடத்திலே கற்றுக்கொண்டவைகளில் நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.